உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வெறும் உளுந்தை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதிலிருந்து 4 ஸ்பூன் எடுத்து வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு ஆற வச்சிடணுங்க. அதே வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் பச்சரிசியை நல்லா கழுவி அதையும் வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்த பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பச்சரிசி மையாக அரைப்படாது, ஆனால் நமக்கு தெரியும் ஓரளவு அரைப்பட்டிருக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அந்த வறுத்த உளுந்தம் பவுடரை ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட அந்த பச்சரிசியையும் கிரைண்ட் பண்ண பச்சரிசியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கஞ்சியும் நல்லா இருக்காதுங்க. அப்புறம் உளுந்தங்கஞ்சிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே கருப்பட்டி தாங்க. அச்சோளத்தில் அவ்வளோ டேஸ்ட்டு வராதுங்க. வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லைங்க. கருப்பட்டி வச்சே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொரு சட்டியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வேணுங்கிற அளவுக்கு இனிப்பு, எனக்கு இந்த இனிப்பு போதும், அதனால் ஒரு கருப்பட்டியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. ஏன் கொதிக்க வச்சுருக்கேன்னா, கருப்பட்டியில் கண்டிப்பாக கல் மண் தூசி எல்லாமே இருக்கும். நம்ம டாலர் குட்டி கொடுக்குறதுனால கண்டிப்பாக ஸ்டெயின் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறதுனால அதை நான் கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உளுந்தம் பவுடர் கரைசலையும் சேர்த்துடணுங்க. அடிக்கடி நல்லா அந்த கரைசலை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிட்டுனா டேஸ்ட் நல்லாவே இருக்காதுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு தூள் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் போடுங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு அந்த கருப்பட்டி கரைசலை நல்லா ஸ்டெயின் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு அப்படிங்கிற ஸ்டேஜில், இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிரைண்ட் பண்ண கோகோனட் இருக்குல்லங்க, அதை நல்லா தூவி மலைச்சாரல் மாதிரி தூவணுங்க. தூவி அதையும் நல்லா கிண்டணுங்க. கிண்டிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணி பாருங்கங்க. அந்த கமகமன் மணத்தோட செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டு அள்ளிட்டுங்க. அட்டகாசமாக இருந்துச்சுங்க. என் ஹப்பிக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. முந்தைய காலத்துலலாம் உளுந்தங்கஞ்சி சாப்பிடாத ஆளே கிடையாதுங்க. ஆனால் இந்த காலத்தில் சைனீஸ் ஃபுட்டுக்கு சாப்பிடாத ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு மாறிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் செய்ய போகிறனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.